வணக்கம் நண்பர்களே! மோட்டார் சொந்தம் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். என்கிட்ட திரும்ப 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 ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த தான் நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே இந்த பெட்ரோல் வண்டி உண்மையிலே சரிதானா? இல்ல அதில பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி சிலிண்டர் இணைச்சா அந்த வால்வுலாம் உருகிரும்னு சொல்லிறாங்கண்ணே. ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்றாங்கண்ணே. அப்படி சொல்றாங்கண்ணே, இப்படி சொல்றாங்கண்ணே. எனக்கு பதட்டமா இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க. அப்பா ஆண்டவா, இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்புடா. அவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்த தான் சொல்லியிருக்கேன். அத தான் இப்ப நான் சொல்லப் போறேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நான் 2003ல பார்த்தீங்கன்னா, 2001லயே வந்து ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு ஒரு வண்டி வந்துச்சு. அந்த வண்டிய நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவேன். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த நேரத்தில எங்க அப்பா நெறைய கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடன் பிரச்சனையில இருக்கும்போது இந்த வண்டிய எப்படியாவது அடைஞ்சிரணுமே! நான் ஏழையா இருக்கலாம். ஆனா கோழையா இருக்கக்கூடாது. இந்த வண்டிய எப்படியாவது அடைஞ்சிரணுமேன்னு சொல்ட்டு, நான் என்ன செஞ்சுட்டேன்னா, பேங்க் ஆஃப் மெசூரா அப்படின்னு ஒரு பேங்க்ல வந்துட்டு பணத்த வந்து சிறுக சிறுக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன். வண்டிக்கு ஒரு ரூ. 500 1000 அந்த அளவுக்கு வந்து எடுத்து என்னுடைய சம்பள கணக்கு மாரி சேர்த்து வச்சேன். சேர்த்து வச்சு என்னுடைய கனவே என்னன்னா, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் தான் வாங்கணும் அப்படின்னு. அப்படின்னு வச்சுட்டு நானும் ரோட்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த வண்டி ரோட்ல திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பாடு பட்டு என்னால வந்து அந்த நேரங்கள்ல வந்துட்டு லோன் போட்டு எடுத்தா லோன் கட்ட முடியாது. ஏன்னா, ஆல்ரெடி எங்க அப்பா வந்து கடன்ல இருக்கிறாரு. அதனால என்ன பண்ணிட்டேன் நான் அப்படின்னா, ரெடி கேஷாவே சேர்த்து வச்சு 47,000 கொண்டு போய் கட்டி நான் 2003ல மே மாசத்துல வந்து ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வண்டி எடுத்துட்டு வந்தேன். அந்த வண்டி எடுத்துட்டு வந்து என்னுடைய ஒர்க் ஷாப்ல நிப்பாட்டி, அத துடைக்கிறதுக்காக பெட்ரோல் பங்க்ல போய் மஞ்சள் அதாவது எல்லோ கிளாத்ன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி துடைக்கிற துணி. அது வாங்கி வச்சு தொடச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திலகர் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அப்பயே வந்து அவருக்கு வந்து ஒரு 50 வயசு இருக்கும். ஆனா, அவர் பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா லிமிடெட் இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நகரத்துக்கும் போயிட்டாரு. 12 பாஷை பேசுவாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டேலண்டானவரு. ஆனா எலக்ட்ரிஷியன். அவரு வந்து என்ன விசுக்குன்னு இந்த வண்டிய பார்த்தோனே, "தம்பி என்னய்யா, போய் ஒரு பொண்டே கழுதைய போய் வாங்கிட்டு வந்துட்டியா?" அப்படின்ட்டாரு. நான் அப்பைக்கு சமாளிச்சுட்டேன். "அண்ணே இல்லண்ணே இருக்கட்டும். அ எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனா எனக்கு நைட்டும் பகலும் தூக்கமே இல்ல. நம்ம ஒரு தப்பான வண்டிய செலக்ஷன் பண்ணிட்டோமோ! நம்ம இவ்வளோ பாடுபட்டு, இவ்வளோ எச்சி முழுங்கி, ஒரு டீ சாப்பிட்டா காசு செலவாயிரும், ஒரு காப்பி சாப்பிட்டா காசு செலவாயிரும்னு ரொம்ப சிரமப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்குனோமே! அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 10 நாளா மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. ஏன் வண்டிய விக்கிறதுக்கே போயிட்டேன். சபா இப்பவே கண்ண கட்டுது. ஏன்னா, நான் எப்படி கேரக்டர் உள்ளவன் அப்படின்னா, எது இருந்தா அதாவது நம்ம கஷ்டப்படுறோம், அது உண்மதான். ஆனா, நம்ம கஷ்டப்படுறோம்னா, ஒரு லோக்கல் ஜாமான் தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம இப்ப வந்து ஏழையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சைனா ஃபோன் தான் வாங்கி பேசணுன்றதெல்லாம் அவசியம் இல்ல. ஏன்னா, கமிஷன் அடிக்கிறவன், புரோக்கர் வேலை பார்க்குறவன், கொள்ளை அடிக்கிறவன் தான் வந்துட்டு பெரிய ஃபோன் வச்சிருக்கணும். நம்மலாம் வந்துட்டு உழைக்கிறவன், உழைச்சு நம்ம காசுல உழைச்சு, நம்ம காசுல சாப்பிட்டு, நம்ம காச சேர்த்து வச்சு, நம்ம நல்ல ஃபோன் வாங்கக்கூடாதா? அது மாரி உழைக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றேன். நீ வந்து ரூ. 50,000 ஃபோன் வாங்கு, ரூ. 1,00,000 ஃபோன் வாங்கு. ஆனா கவலைப்படாத. என் வீடு கூரை வீடா இருக்கு. எனக்கு ரூ. 1,00,000 ஃபோன் தேவையில்லன்னு நெனைக்காத. அப்படி நீ தேவையில்ல, என்னால முடியாது, முடியாது, முடியாதுன்னு சொல்றவன் வந்துட்டு, தயவு செய்து டாடா ஏஸ் எடுக்க வந்துராதீங்க. முடியாதவன் முடியாம போய் ஏதாவது பொட்டி கடை, மளிகை கடையில போய் சேர்ந்துக்குங்க. வீரம் உள்ளவன் தான் வந்து ஜெயிக்கணும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க. எத்தனையோ அணுக்கள் சண்டை போட்டதுல தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு விஞ்ஞானம் வந்துட்டு நம்ம பிறவிலேயே வந்துட்டு ஒரு போட்டி போட்டு தான் அந்த அணுக்கள்ல நம்ம வந்து ஃபார்ம் ஆகி ஒரு குழந்தையாவே பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி இது போட்டி உலகம்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மைதான். தெரியாத உண்மை கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ளெண்டர நெனச்சு பல நாள் கவலையாவே போச்சு. வித்துருவோமான்னு கூட போயிட்டேன். ஒரு ஃபெயிலியர் மாடல் ஒண்ணு வந்துச்சு. அத வாங்குனா அதுதான் வந்து மலை ஏறும். இது மலை ஏறாது. இது பொண்டுக கழுதைன்ட்டாரு. நான் எதுக்குடா மதுரையில இருக்கிறவன் போய் மலை ஏற போறேன். நான் எதுக்குடா கொடைக்கானல் குற்றாலம் போறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு இங்கனக்குள்ள அப்பா ஒர்க் ஷாப்பு வீட்டுக்குள்ள போவேன். மிஞ்சி போனா என் ஃப்ரெண்ட் டாப்ல போய் நிப்பேன். இப்போ நான் எதுக்குடா மலை ஏற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். கவலைப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் அதாவது ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ல ஸ்ப்ளெண்டர் வந்து எப்படி வண்டி? இன்னைக்கு ரீவேல்யூஷன் உள்ள வண்டி. சரிங்களா? இந்த மாதிரியான மனிதர்கள் வந்து நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க. மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிடாங்கடா. சும்மா தொண பேசிட்டு ஆனா, அந்த திலகர்ன்றவரு இன்னைக்கும் சைக்கிள்ல தான் வராரு. சைக்கிள உருட்டிக்கிட்டு தான் வராரு. சரிங்களா? ஆனா, நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம், அந்த வண்டிய இன்னைக்கும் வச்சிருக்கோம். இன்னமேட்டு நல்ல வண்டியா தான் வாங்க போறோம். அதனால பார்த்தீங்கன்னா, நண்பர்களே பல பேர் பல விஷயத்த பேசுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பயங்கரமான தெளிவானவன் அப்படின்னு சொல்லி அதாவது அவனால ஒண்ணுமே இயலாது. அதாவது அ அறிவாளியான திட்டமிட்டு போற ஒரு அறிவாளி வந்து ஜெயித்த சரித்திரமே கிடையாது.
முட்டாள்தனமான, முரட்டுத்தனமான, ஒரு தைரியமான, தன்னம்பிக்கையோட போறவன் தான் ஜெயிச்சிருக்கான் அந்த உலகத்துல. சரிங்களா? நான் அப்படி போயிருவேன், இப்படி போயிருவேன். பக்க விளைவுகள சிந்திப்பேன், பின் விளைவுகள சிந்திப்பேன். நான் பஸ்ஸில போம்போது, பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா செத்து போயிருவேன். அதனால பஸ்ஸிலேயே போமாட்டேன். அப்படின்னு இருக்கிறவங்க நாட்டுல இருக்க தான் செய்றாய்ங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல. பிளேன்ல கூட போகணும். கடவுளுடைய நாள் வர வரைய நம்மள யாரும் என்ன செய்ய முடியாது? புடுங்க முடியாது. என்னடா சொல்ல வர? அப்படின்னு சொல்றீங்களா? தைரியமா நீங்க வந்து டாடா ஏசி பெட்ரோல் வண்டி எடுங்க. அந்த வண்டி தான் மாசு. மத்த வால்வு எல்லாமே வந்து கழட்டி கூட பார்த்துக்குங்க. எல்லாமே சேம் அண்ட் சேம் தான். ஒரு மாற்றமும் அந்த இன்ஜின்ல வந்து பெருசா செய்யவே இல்ல. சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த இன்ஜின வந்து அந்த பிஸ்டன் உறிஞ்சு அந்த ரிட்டர்ன் பிரஷர்லயே வந்து வெடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, தண்ணியாவே உள்ள போகாது. உள்ள போகும்போது எதா இருந்தாலும் சரி, கேஸா டீசலா இருந்தாலும் சரி, பெட்ரோலா இருந்தாலும் கேஸா மாறி தான் உள்ள போகும். சரிங்களா? டீசல பொத பொதன்னு உள்ள ஊத்தி பொருத்தி வைக்க மாட்டாங்க. அங்க போகும்போதே அதோடைய சிஸ்டமே என்ன செய்யும்னா, அத ஸ்ப்ரிட் பண்ணி அத வந்து காத்துல கலந்து நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. வண்டி ஓடுறதுக்கான முக்கிய மூலதனமே பார்த்தீங்கன்னா, காத்து, தண்ணி தான். ஆனா 2 இலவசமா கிடைக்கிறதுனால அத பத்தின விழிப்புணர்வே கிடையாது. இன்னைக்கு உங்க வண்டி வந்து இன்ஜின் கெட்டு போகுது அப்படின்னா, நீங்க ஏர் ஃபில்டர் வந்து ஏர் பிடிச்சு ஓட்டுறதுனால தான். ஏர் ஃபில்டர்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாங்க அறுக்கக்கூடிய அந்த வட்ட வால் அப்படின்னு சொல்லி அந்த இரும்ப கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸ்டீல் கட்டர். அதுவே வந்து கருங்கல் துகள்களால் உருவாக்கப்பட்டது தான். அந்த கருங்கல் துகள்கள் தான் அந்த இரும்பவே கரைச்சு 2ஆ கட் பண்ணுது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு மண்ணு, ஒரு கல்லுடைய தூசி வந்து உள்ள போயிடுச்சுன்னு வைங்க. அந்த பிஸ்டன் வந்து அப்படியே ஒரு கோட போட்டுருச்சு அப்படின்னா, கீழ இருக்கிற ஆயில் வந்து மேல வந்துரும். சரிங்களா? அப்படி வரும்போது தான் அந்த அந்த எரிபொருளோட சேர்ந்து இந்த ஆயில் வந்து எரிய ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஆயில் சாப்பிடுது. வண்டி இன்ஜின் வந்து கெட்டு போச்சு. பிஸ்டன் வந்து பழையபடிக்கு நம்ம வந்து சுத்தப்படுத்தி போடணும். பிஸ்டன் பேரல் வந்து மாத்தணும். அப்படின்னு ஒரு டைமிங் கொண்டு வருவாங்க. அதனால ஏர் ஃபில்டர குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டருக்கு அப்புறம் கூட அல்லது ஒரு 6 மாசத்துலயோ அல்லது 1 வருஷத்திலயோ நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கங்க. அப்பப்போ வந்து ஏர் ஃபில்டர வந்து ஏர் பிடிச்சு சுத்தப்படுத்தாதீங்க. புதுசு வாங்கி மாட்டிருங்க. மாட்டும்போது நல்லா ஏர் ஃபில்டர்லாம் வந்து சுத்தப்படுத்திருங்க. அதே மாரி தண்ணி வந்து மினரல் வாட்டர் வாங்கி ஊத்துங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணீல பாசம் இருக்கும். 2வது வந்துட்டு அந்த களிமண்லாம் வந்துட்டு அந்த தண்ணீல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதெல்லாம் போயிட்டாலே இந்த ரேடியேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீப்புகள்ல அடைக்கும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, மேலருந்து கீழ வரை அந்த கோர்ல வந்துட்டு சுத்தி வரும். நீங்க இந்த பெரிய கோயிலுக்குலாம் போயிருந்தீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க, கூட்டத்த வந்து ட்ரிம் பண்றதுக்காக என்ன செய்வாங்க, அந்த பாம்பு வடிவத்தில அந்த கவுண்டர வந்து சுத்தி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சுத்தி வரும். அப்படி வரும்போது டீப்ல அடைப்பு இருந்தா கூட, அந்த தண்ணியோட சர்க்குலேஷன் அதாவது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, மேல சுடு தண்ணி வந்து விழுந்துகிட்டு இருக்கும். கீழ கூடி வந்துட்டு அந்த சுடு தண்ணி வந்து அந்த இன்ஜினுக்குள்ள ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஜில்லுன்னு அந்த கூலிங் பண்ணி குடுக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வண்டிகளுக்கு சில வண்டிகளுக்கு காய்ச்சல் அடிக்கும். அதாவது டெம்பரேச்சர் கூடும். டெம்பரேச்சர் கூடுறது பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன ஃபால்ட்னாலயும் டெம்பரேச்சர் கூடும். பெரிய ஃபால்ட்னாலயும் டெம்பரேச்சர் கூடும். ஆனா, அது சின்ன ஃபால்ட் தான் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வண்டியோட வயச வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு 4 வருஷ வண்டி அல்லது 3 வருஷ வண்டி டெம்பரேச்சர் ஏறுது அப்படின்னா, அது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். இல்ல 8 வருஷ வண்டி, 10 வருஷ வண்டி டெம்பரேச்சர் ஏறுதுன்னா, அதுக்கப்புறம் அது கம்ப்ளைண்ட் என்னன்றத நீங்க வந்து மெக்கானிக்கிட்ட தான் செக் பண்ணிக்கலாம். சின்ன கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, கேஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஹெட்டையும் இன்ஜின் பிளாக்கையும் இணைச்சிருக்கும். அந்த பேப்பர்ல சின்ன ஓட்டை விழுந்தா கூட இந்த மாதிரியான டெம்பரேச்சர் வந்து ஏறும். ஆனா ஹெட் தான் போச்சு. அது நெளிஞ்சு போச்சு. அத வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்படியே கிரைண்டிங் பண்ணணும்னு சில மெக்கானிக்கர் வந்து என்ன செய்வாங்க, உங்கள வந்துட்டு ரைட் அத சொல்லக்கூடாதுன்னு என் நண்பர் சொல்லியிருக்கிறாரு. யாரையும் குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நன்மைகள மட்டும் சொல்லுங்கன்னு என்னுடைய சேலத்து நண்பர் சங்கர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து நான் குறை சொல்லல. இன்னமேட்டு வந்து தொழில்ல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள பத்தி மட்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு உலகம் அப்படித்தான். உலகம் வந்து சாக்கடை தான். ஆனா வந்துட்டு நம்மள மாரி ஏழை, எளியோர், கஷ்டப்படுறவங்க நானும் நீங்களும் ஒண்ணு தான். தேவ வசனம் சொல்லுது, "பிறருக்கு நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு. உன்னைப் போல் பிறரை நேசி." சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நம்ம வந்து நல்லா யோசிக்கணும். ஏன்னா கடவுள் வந்து இந்த உலகத்துல இருக்கிறாரு. சரிங்களா? எங்காவது ஒரு மூலையில ஒரு உண்மைய சொல்றவன் இருக்க மாட்டானா? அப்படின்னா நம்ம தான். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட தொட்டி போட வரும்போது, நெறைய பேர் வந்து டார்கெட் பண்றாங்க. ஆனா, அதுல சில பேர் தான் ஒரு லட்சியவாதிகளா வந்து நம்மகிட்டயே தொட்டி போடணும்னு கொண்டு வந்துர்றாங்க. இது வந்து உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அவங்கள குறிச்சு அவங்க வந்து இன்னும் வாழ்க்கையில வந்து மேல மேல வளருவாங்க. காரணம் என்னன்னா, உலகம் வந்து பல விஷயத்த சொல்ல தான் செய்யும். நம்ம தான் ஒற்றை குறிக்கோளோட அந்த இலக்க போய் அடையணும். சரிங்களா? அதனால என்னடா உள்ளூருக்குள்ளேயே கண்ணு தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஆட்டைய வுடுறாய்ங்க. எவனோ ஒருத்தன்கிட்ட கொண்டு போய் எங்கேயோ வுடுறேன்ற. அவன் எப்படியாப்பட்டவனா இருப்பானோ?
அப்படின்னு நெறையா பேர் வந்து பயப்படுறாங்க. சரிங்களா? அப்படியெல்லாம் வந்து பயப்படக்கூடாது. அப்படி பயப்படுறீங்கன்னா, என் நண்பன் சங்கர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுவாரு. அவருக்கு எனக்கு எப்படி பழக்கம், எப்படி அவர் வண்டி வந்து தொட்டி கட்ட குடுத்தாரு. அவருடைய ரூ. 5,00,000 வண்டிய கொண்டு வந்து என்கிட்ட குடுத்து, எனக்கும் கை நெறைய பணத்த குடுத்து, எனக்கு தொட்டி போட்டு குடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா, ஃபினிஷிங் வேல முடிய வரைய வண்டி பக்கத்திலேயே வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த புது வசந்தம். இவர என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த மாரி என்ன இப்ப ஆன்லைன்ல வர்ற நண்பர்கள ஒரு இதயம் தொட்ட மனிதர்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ தூரம் கிட்டத்தட்ட வேலூருக்கும், மதுரைக்கும் கிட்டத்தட்ட வந்து டீசலே வந்துட்டு உங்களுக்கு ரூ. 6,000 வரும். அங்க இருந்தெல்லாம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் வந்துட்டாரு. கருப்பு எம்ஜிஆர் என்கிட்ட வந்தாரு. வந்து ஒரே ஒற்றை நம்பிக்கையில பாடி கட்டிட்டு போனாரு. உண்மையிலேயே மனுஷன் வந்துட்டு வேற லெவல். சரிங்களா? அந்த மாரியான நண்பர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இப்ப சமீப காலமா வீடியோ போடாத காரணம் என்னன்னா, ஹார்ட் ஒர்க்கு. சரிங்களா?